Hello everyone, welcome to Veranda race. So இன்னைக்கு SBI Clerk and RBI assistant based application problems தான் பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி Veranda raceல join பண்ணனும் அப்படினா both offline and onlineல வந்து classes போயிட்டு இருக்கு. So நீங்க வீட்ல இருந்தே படிக்கணும் அப்படினா onlineல select பண்ணிக்கலாம். Basicsல இருந்து prelims clear பண்றதுக்கு mains and interview வரைக்குமான எல்லா விதமான practice and guidance வந்து provide பண்ணுவாங்க. Okay. and அது மட்டும் இல்லாம November 17th வந்து railway examக்கான online demo classes வந்து நடக்குது. So after 4 years அப்புறமா railwaysல ஒரு huge vacancies வந்து வரப்போகுது. So நீங்க railway examக்கு prepare பண்றீங்க அப்படினா இல்ல railway exam எப்படி இருக்கும்னே தெரியாது அப்படினா so என்னென்ன syllabus இருக்கு, exam pattern எப்படி இருக்கும் and exam questions level எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க அதல தெரிஞ்சுக்கலாம். So government jobsக்கு போணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே அந்த railwayக்கான demo classes வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So November 17th வந்து அந்த demo class க்கு register பண்ணி நீங்க attend பண்ணிக்கலாம். ஓகேவா? So இன்னைக்கான first question. A person invested rupees X in compound interest at the rate of a 15% per annum and rupees X plus 4,000 in simple interest at the rate of 18% per annum. The difference between the interest received from both the schemes after 2 years is 2,190. Then find the value of X அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகேவா? So person invested எவ்வளோ அமௌண்ட்டை வந்து compound interestல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, X அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? So X அமௌண்ட்டை வந்து compound interestல for the period of எத்தனை இயர்ஸுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 15%. ஸோ 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஒன் வந்து X plus 4,000 rupees வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 18%. தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் போத் தி ஸ்கீம் ஆஃப்டர் 2 years. ஸோ ரெண்டு ஸ்கீம்லேயுமே வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 2 years இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 yearsக்கான டிஃப்ரென்ஸை 2190 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேயுமே எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 4,000 அப்படின்றது தானே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்? 2 years அப்படிங்கும்போது டேரெக்டாக அப்படியே கால்குலேட் பண்ணிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லைக் 15 எடுத்துப்போம். கரெக்டாக? ஓகே. அண்ட் செகண்ட் இயருக்கு என்ன வரும்? ஸோ அதே 15% இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின் கால்குலேட் பண்ணணும். ஸோ 15ல் 15% என்ன வந்துடும்? 2.25 வந்துடுமா? ஓகேவா? ஸோ 2.25%. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வருது? 32.25% அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வர்ற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னா என்ன வரும்? 18 into 2 என்ன வருது? 36% அப்படின்றது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 36% ஃபார் எக்ஸுக்கு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 36% தான் இருக்கும். அண்ட் ப்ளஸ் 4,000க்கு என்ன பண்ணணும்? அகைன் 36% எடுக்கணுமா? ஓகேவா? ஸோ 36% எடுக்கணும்னா பர்சன்டேஜுக்கு 2 zeros கேன்சல் ஆயிரும். 4 into 36 4 into 30 வந்து 120 and plus 24 144. So 1440. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸன் மட்டும் எடுத்துக்கிட்டால் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லெட்டஸ் டேக் இதை என்னென்னு எடுத்துக்கலாம்? 100x அண்ட் இங்கேயுமே வந்து 100xன்னு எடுத்துக்கலாம். ஸோ 100xன்னு எடுத்துக்கும் போது 15%க்கு 15 தானே வரும். ஓகேவா? ஸோ கிவனில் எக்ஸன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 100x அண்ட் இங்கே 100x ப்ளஸ் 4,000 அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 100x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து 36% ப்ளஸ் 1,440 அண்ட் இங்கே 32.25%. ஸோ இங்கே எக்ஸுன்னு எடுத்ததுனால நமக்கு இங்கேயும் என்னன்னு தான் வரும்? பர்சன்டேஜ் இல்லாமல் எக்ஸ் அப்படின்றது வரும். இப்போ இது ரெண்டனுடைய டிஃப்ரென்ஸை தான் 2190ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது
36x பார்க்கும்போதே தெரியுது இங்க 32 தான் இருக்கு இங்க 36 இருக்கு அப்படினா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் அதிகமா இருக்கு so 36x plus 1440 minus 32.25x which is equal to 2190 அப்படின்றது ஓகேவா so simple interest ல இருந்து compound interest subtract பண்றோம் 36 ல இருந்து 32.25 subtract ஆச்சு அப்படினா என்ன வரும் 3.75x which is equal to 2190 minus 1440 subtract பண்ணா என்ன வருது இங்க 50 and 7 so 3.75x equal to 750 x ஓட value 750 divided by 3.7x decimal cancel பண்றதுக்கு மேலேயும் கீழேயும் 100 ஆல மல்டிபிள் பண்ணுவோமா so into 100 அப்படின்றது இருக்கு ஓகேவா and cancel பண்ணா என்ன வரும் 75 வந்து எத்தனை டைம்ஸ் cancel ஆகும் 75 வந்து 1 times and இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படினா எத்தனை டைம்ஸ் வந்து வரும் 75 வந்து 75 2s are வந்து 150 75 4s are வந்து 300 so 75 5s are 375 and 5 again cancel பண்ணோம் அப்படினா 2 times so இங்க என்ன வருது x ஓட வேல்யூ வந்து 200 அப்படின்றது இருக்கா ஓகேவா நம்ம x என்னன்னு எடுத்துர்க்கோம் 100x ன்னு எடுத்துர்க்கோமா ஓகேவா so then find the value of x என்னன்னு கேட்டிருக்காங்க x ஓட வேல்யூவா 100 ன்னு எடுத்துர்க்கோம் அப்ப என்ன வரும் 200 into 100 which is equal to 20,000 அப்படின்றது so option 1 வந்து கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா so 200 into 100 என்ன வரும் 20,000 so option 1 வந்து கரெக்ட்டான ஆன்சர் okay next one the ratio of the investment of A to B in a business is 1:9 so A to B கான investment என்னன்னு கொடுத்திருக்காங்க 1:9 next and the ratio of the investment of C to D is என்னன்னு கொடுத்துட்டாங்க 3:7 ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா so C to D கான investment என்னன்னு கொடுத்திருக்காங்க C to D கான investment வந்து 3:7 அப்படின்றது next என்ன லைன் கொடுத்திருக்காங்க the sum of the investment A and B is 50% of the sum of the investment of C and D ஓகேவா so sum of the investment அதாவது A plus B and C plus D ஓட ratio எப்படி இருக்கணுமா இது 2 ன்னு இருந்தது அப்படினா இது 1 ன்னு இருக்கணும் அததான மீன் பண்ணிருக்காங்க ஓகேவா sum of the investment of A plus B is 50% of the sum of the investment of C plus D. C plus D ஓட 50% investment தான் வந்து A plus B அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம இங்க ஆட் பண்ணா 7 plus 3 அப்படின்றது 10 ன்னு தான் இருக்கு இங்கேயும் 1 plus 9 அப்படின்றதும் 10 ன்னு தான் இருக்கு பட் அப்படி இருக்க கூடாது சோ இந்த 7 plus 3 10 இந்த 2 parts உடைய வேல்யூ தான் என்னது 10 1 part உடைய வேல்யூ என்னவா இருக்கும் one part உடைய value வந்து 5 அப்படின்ற மாதிரி வரும் next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க all of them invested for equal time period ன்னு சொல்லிட்டாங்க the difference between the profit earned between B and C is 600 then find the total profit so time period வந்து same ன்னு இருக்கு ஓகேவா so time period வந்து same difference between the profit earned B and C வந்து 600 அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ இந்த 10 parts உடைய வேல்யூ தான் 10 இந்த 2 parts உடைய வேல்யூ தான் 10 அப்ப 1 part உடைய வேல்யூ என்னது 5 ஓகேவா அப்ப இந்த 1 part உடைய வேல்யூ வந்து 5 அப்படினா இந்த 10 parts இருக்க மேல இருக்கிற A and B ஓகேவா சோ sum of A and B வந்து 1 அதை விட 50% தான் இருக்கணும் அப்ப டோட்டலா இந்த 10 parts உடைய வேல்யூ தான் என்னது 5 1 part உடைய வேல்யூ என்ன வரும் 1/2 which is equal to 0.5 அப்படின்றது ஓகேவா சோ 0.5 அப்படினா இங்க வேல்யூஸ் வந்து என்னன்னு மாறிடும் 0.5 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இத 0.5 ஆல மல்டிபிள் பண்ணுமா சோ 0.5 இங்கேயும் 0.5 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 4.5 அப்படின்றது வரும் நமக்கு டிஃபரன்ஸ் between B and C வந்து
600 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா ஓகேவா so b க்கு c க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ 1.5 பார்ட்ஸ் உடைய வேல்யூ தான் 600 find the total profit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க so total profit அப்படினா எல்லாமே ஆட் பண்ணனுமா எல்லாமே ஆட் பண்ணா இங்க 10 and 5 so 15 பார்ட்ஸ் உடைய வேல்யூ என்னன்றதை தான் கால்குலேட் பண்ணனும் டெசிமலுக்கு ஒரு 0 ஆட் ஆகும் 15 and 15 கேன்சல் ஆயிடும் so ஆன்சர் என்ன வரும் 6000 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா next one in a 180 liter mixture of milk and water is more than milk when 35% of mixture is taken out the difference between the milk and water in the final mixture is 13 liters find the final quantity of milk in the mixture okay va so total evlo irukku 180 liter of mixture irukku and idhila irundhu enna பண்றாங்க some mixture வந்து வெளிய எடுக்கறாங்க அதாவது 35% of mixture வந்து வெளிய எடுக்கறாங்க and இதுல mixture of milk and water is more than milk அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க பட் எவ்வளவு அப்படின்றத அவங்க கொடுக்கல and இதுல இருந்து 35% of mixture ரிமூவ் பண்றாங்க ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க taken out the difference between the milk and water in the final mixture is 13 liters அப்படினு சொல்லிருக்காங்க and find the final quantity of milk in the mixture அப்படின்றது தான் क्वेश्चन so இனிஷியலா இருக்கிற mixture வந்து 180 so இதுல இருந்து 35% ரிமூவ் பண்றாங்களா அப்ப 35% அப்படின்றது வந்து என்ன வரும் 180 ல 35% 18 into 18 அப்படின்றது தான் 10% so into 3 பண்ணோம் அப்படினா 54 வரும் and 5% வந்து 9 so 54 plus 9 63 so இந்த 63 ஐ நம்ம ரிமூவ் பண்ணனுமா so ரிமூவ் பண்ணா என்ன வரும் 117 அப்படின்றது வரும் ஓகேவா so இதுல இருந்து 35% of mixture வந்து வெளியே எடுத்துறாங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனல் குவாண்டிட்டில milk and water ஓட values என்னன்னு கொடுத்திருக்காங்க milk and water in the final mixture is 13 liters அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்களா difference between the milk and water in final ல 13 liters இந்த 117 அப்படின்றது milk and water ஓட வேல்யூ தானே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா 113 அப்படின்றது வந்து milk plus water அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு milk ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருமா so water வந்து cancel ஆயிடும் so 2 times of milk which is equal to இத ஆட் பண்ணா 130 யா ஓகேவா அப்ப milk ஓட வேல்யூ வந்து என்னது 65 அப்படின்றது so option 3 வந்து கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா so option 3 65 அப்படின்றது கரெக்ட்டான ஆன்சர் next one the boat covers D plus 30 km downstream in 5 hours and the same boat covers D km still water in 5 hours. If the upstream speed of the boat is 5/8 of the speed of the boat in still water, then find the time taken by the boat to cover D minus 10 km in the upstream. Okay, so inga enna kuduthirukanga the boat covers D plus 30 km downstream in 5 hours and the same boat covers D kilometer still water in 5 hours. So downstream la avanga D plus 30 kilometer வந்து போயிருக்காங்க and still water la D kilometer போறதுக்கு time equal ரெண்டுமே 5 hours ன்னு தான் சொல்லிருக்காங்க. Next, if the upstream speed of the boat is 5/8 of the speed of a boat in still water. So upstream ஓட speed வந்து still water speed அப்படின்றது போட்டோட ஸ்பீடா ஓகேவா சோ அதுல என்ன ரேஷியோல இருக்கு போட்டோட ஸ்பீட் வந்து 8 பார்ட்ஸ் இருக்கு அப்படினா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 5 பார்ட்ஸ் ன்னு இருக்கா ஓகேவா அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து என்னவா இருக்கும் 3 பார்ட்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்குமா ஓகேவா இந்த ரேஷியோ வச்சு போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் and upstreamோட ஸ்பீட் என்னன்னு எழுதிட்டோம் next find the time taken by boat to cover a D minus 10 km in upstream. D minus 10 km upstream la போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணனும். சோ அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்திருக்காங்க. D plus 30 km எதுல போறாரு
டவுன்ஸ்ட்ரீமில் போகிறாரா? ஸோ டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது? போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணுறதா? ஸோ 8 + 3 என்ன வரும்? 11 பார்ட்ஸா? ஸோ 11 பார்ட்ஸ் which is equal to, ஏன்னா இதுவும் 5 hours தான். நெக்ஸ்ட்டு அந்த போட் வந்து ஸ்டில் வாட்டரில் போகிறதுக்கும் ஆகிற டைம் வந்து 5 hours தான். ஸோ அதனால் அதை ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் பண்ணால் என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா ரேஷியோ வந்து இங்கே கேன்சல் ஆகிடுமா? ஓகேவா? ஸோ கேன்சல் ஆகிடும். P வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் 8D + 240 which is equal to 11Dன்னு இருக்குது. ஸோ இங்கே போச்சு அப்படின்னா 3D உடைய வேல்யூ வந்து 240 அண்ட் Dயோட வேல்யூ வந்து 80ன்றது. ஸோ Dயோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணணுமா? ஏன்னா ஸ்டில் அது ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஸ்பீடு வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 80/8 parts which is equal to 5 hours. 8 வந்து 10 times கேன்சல் ஆகும் அண்ட் இங்கே 2 times. அப்போ Pயோட வேல்யூ என்னது? 2. when Pயோட வேல்யூ 2 அப்படின்னா இங்கே ஸ்பீட் என்ன வரும்? 10, 16 and 6 அப்படின்றது வரும். நமக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கவர் D - 10னா D வந்து 80, 80 - 10 என்ன வரும்? 70 divided by அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது? 10. ஓகேவா? ஸோ கேன்சல் ஆகி என்ன வரும்? 7 hours-ன்றது ஆப்ஷன் 3 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கிவன் கொஷின்ஸில் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை 1 by 1 நம்ம எழுதுனாலே கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ 4th ஒன்னுக்கான ஆன்சர் 7 hours-ன்றது. Next one. A train covers a certain distance without stoppage with the speed of x km/h and it covers the same distance with stoppage at a speed of x - 20 km/h and the train stops an average of 4x by 27 minutes per hour. Find the value of 11 1/9% of x of 81. ஸோ இந்த கொஷினை நார்மலாக சால்வ் பண்ணுறதை விட இந்த கொஷினுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்டாப்பேஜ் டைம் ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா ஸ்டாப்பேஜ் டைம் in minutes. ஸோ எப்போவுமே இந்த ஃபார்முலாவில் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாப்பேஜ் டைமை in minutesல தான் போடணும். ஸோ ஹவர்ஸ்லேயோ இல்லை செகண்ட்ஸ்லேயோ இருக்குது அப்படின்னா அதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டாப்பேஜ் டைம் in minutes which is equal to difference between the speed into 60 divided by speed without stoppage. ஓகேவா? ஸோ speed without stoppage. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் ஸ்டாப்பேஜ் டைம் இன் மினிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? தி ட்ரெயின் ஸ்டாப்ஸ் ஃபார் அன் ஆவரேஜ் ஆஃப் 4x by 27 minutes-ஆ? அப்போ இங்கே என்ன வரும்? 4x by 27 which is equal to difference between the speed. Speed என்ன கொடுத்துருக்காங்க? x கிலோமீட்டர் ஒரு ஸ்பீட், x - 20 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு ஸ்பீட். ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 20ன்றது வரும் into 60 by speed without stoppage. ஸோ speed without stoppage அப்படின்றது வந்து என்னது? speed without stoppage வந்து x-ஆ? ஸோ divided by x அப்படின்றது. ஸோ 4 வந்து எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? இங்கே 15 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே x into x square which is equal to 300 into 27 which is equal to 8100. அப்போ x-ஓட வேல்யூ என்னது? 90ன்றது x-ஓட வேல்யூவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 11 1/9% of x of 81. 11 1/9% of fractionல எப்படி எழுதுவோம்? 1/9 எழுதுவோமா? ஸோ 1/9 into 90 into 81 அப்படின்றது 1/9 10 times ஆகும். ஸோ 10 into 81 8 10ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2. ஓகேவா?
So fifth one கான answer வந்து option 2. So இதில formulaவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Stoppage time in minutes. Okay வா? So stoppage time in minutes which is equal to difference between the speed into 60 by speed without stoppage. Next one. A container contains a mixture of milk and water in the ratio 7:5. When 15 liters of the same mixture is drawn off and the container is filled with the same quantity of water, the ratio of a milk and water becomes 77:115. How many liters of milk were contained in the container initially? So, ஒரு containerல milk and water கான ratio எப்படி இருக்கா? 7:5 ன்னு சொல்லியிருக்காங்க. And இதில் இருந்து 15 liters of mixture வந்து remove பண்ணிட்டு same quantityல வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் மிக்சரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ சேம் ரேஷியோ தான் வரும், ரேஷியோஸ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி. when மிக்சர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியோ சேஞ்ச் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 7:5 அப்படின்றது இனிஷியல் ரேஷியோ அப்படின்னா ஆஃப்டர் ரிமூவலுக்கு அப்புறமா மட்டும் சொல்கிறேன், இது ஆட் பண்ணலாம். ஆஃப்டர் ரிமூவலுக்கு அப்புறமாவும் ரேஷியோ என்னன்னு தான் இருக்கும், 7:5ன்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வாட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறமா வர்றது தான் என்னது ஃபைனல் ரேஷியோ. ஸோ ஃபைனல் ரேஷியோ அப்படின்றது வந்து ஆஃப்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறது ரேஷியோ 77:115ன்னு இருக்குது. ஓகேவா? இது வாட்டர் ரிமூவ் அதாவது மிக்சரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எதை மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, வாட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ மில்கில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது இல்லை. பட் மில்க் இங்கே சேமாக இருக்கா? இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மில்கோட ரேஷியோவை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணுறதுக்காக இதை வந்து எதால் மல்டிபிள் பண்ணோம், 11ஆல் மல்டிபிள் பண்ணோம். 11ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 77:55ன்றது வரும். அண்ட் கீழே 77:115ன்னு இருக்குது. இப்போது இதனுடைய டிஃப்ரென்ஸ் தானே அந்த 15 லிட்டர்ஸ். ஸோ 55க்கும் 115க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது, 60. ஸோ இந்த 60 பார்ட்ஸுடைய வேல்யூ தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15 அப்படின்னு சொல்லி 15 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 பார்ட்டுடைய வேல்யூ என்னன்னு வரும், 1/4ன்னு வரும். ஸோ இங்கே நம்ம இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இனிஷியலாக எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கோ அதே தான் ஃபைனலாகவும் இருக்கும். இனிஷியலாக ஒரு 100 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 100 லிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து இப்போ 15 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 15 லிட்டர்ஸை ஆட் பண்ணுறாங்க. 15 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறதுனால ஓவராலாக அந்த டோட்டல் குவான்டிட்டியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ ஃபைனல் குவான்டிட்டி அப்படின்றது வந்து இதை ஆட் பண்ணி வர்றதா 77 + 115 அப்படின்றது என்ன வரும், 82 92. ஸோ 192ன்றது வருமா? ஓகேவா? ஸோ 192 பார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு இனிஷியலாக இருக்கிறது. ஓகேவா? அப்போது 192 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது, 1/4. 4ஆல் கேன்சல் பண்ண எத்தனை வரும், 4 times and 8 times. ஸோ இனிஷியல் குவான்டிட்டி வந்து எவ்வளோ, 48 லிட்டர்ஸ். ஸோ இனிஷியலாக மில்க் அண்ட் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குது, 7:5ன்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போ 12 பார்ட்ஸுடைய வேல்யூ தான் வந்து 48. 1 பார்ட்டுடைய வேல்யூ என்னது, 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, how many liters of milk were contained in the container. So milk oda ratio என்னது 7. So 7:4 which is equal to 28. Option 2 correct answer. Okay va? So 6th one கான answer என்னது, option 2 28 liters. Next one. Ram has a watch whose cost price is ₹400. He marked his watch at certain price and give a certain discount. If the profit percentage and the discount percentage of the watch is equal and the marked price of the watch is 600, find the profit of the watch. So என்ன கொடுத்திருக்காங்க, ராம் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு, அதனுடைய காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க.
ராம் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு and அதனுடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 400 ன்னு சொல்லிட்டாங்க. He marked his watch at a certain price and give a discount if the profit percentage and discount percentage of the watch is equal. So profit percentage and discount percentage வந்து equal னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? and அதுக்கு அப்புறமா marked price of the watch is 600. So marked price வந்து 600. இப்போ profit percentage அப்படின்னா என்னது? Profit divided by cost price into 100 which is equal to discount percentage அப்படின்னா discount divided by marked price into 100. So ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால 100 cancel ஆயிடும். Again profit எப்படி எழுதிக்கலாம்? Selling price minus cost price by CP and discount வந்து marked price minus selling price by marked price. இது வருமா? So இதில் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமா? So selling price அப்படியே வச்சுப்போம். Cost price என்னன்னு கொடுத்துருக்காங்க 400 divided by 400 which is equal to marked price வந்து 600 by minus selling price divided by marked price 600. So இது வந்து 2 times and இது வந்து 3 times. Cross multiple பண்ணா 3 times of SP minus 1200 which is equal to 1200 minus 2 times of SP. Minus 2 இங்க வந்தா plus ஆயிடுமா? So 5 times of SP equal to 2400. SP ஓட வேல்யூ என்னது? 480. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Then find the profit of the watch. Watch ஓட profit என்னன்னு calculate பண்ணணுமா? So profit அப்படின்றது என்னது? Selling price ல இருந்து cost price subtract பண்றது. So என்ன வரும்? Cost price 400, selling price 480 அப்படின்னா நமக்கான profit வந்து 80. So option 5 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? So 7th ஒன்னுக்கான ஆன்சர் என்னது? Option 5 80 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். Next one. The perimeter of a rectangle is 162 centimeter and the ratio of the length and breadth is 5:4. The breadth of the rectangle is 8 centimeter more than the diameter of the circle. Then find the circumference of a semicircle. Okay va? என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Circumference of the semicircle அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. Circumference of the semicircle ஓட ஃபார்முலா என்னது? pi r. Okay va? So circumference of the semicircle oda formula pi r plus 1 2r nu போட்டுக்கலாம் இல்ல d ன்னு போட்டுக்கலாம். d அப்படின்றது diameter. Okay வா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Perimeter of the rectangle வந்து 162 Perimeter of the rectangle கான formula என்னது? 2 times of L plus B which is equal to 162 and L plus B ஓட value என்னது? 81 அப்படின்றது. Next length and breadth கான ratio என்னன்னு கொடுத்திருக்காங்க? 5:4 ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப டோட்டலா இந்த 9 parts உடைய வேல்யூ தான் 81. 1 part உடைய வேல்யூ என்னது? 9. நமக்கு இங்க length வச்சு எந்த யூஸும் கிடையாது. breadth வச்சு தான் diameter சொல்லிருக்காங்க. அப்ப breadth மட்டும் எவ்வளவு? 4 parts. அப்ப 4 into 9 என்ன வரும்? 36 அப்படின்றது வந்து breadth and breadth of the rectangle is 8 centimeter more than the diameter. Diameter விட 8 centimeter அதிகமா இருக்கா. அப்ப எனக்கு diameter வேணும்னா நான் என்ன பண்ணனும்? 36 ல இருந்து 8 subtract பண்ணா என்ன வரும்? 28. So 28 அப்படின்றது diameter அப்படினா radius என்னவா இருக்கும்? 14 இருக்குமா? radius வந்து diameterல பாதிதான் radius. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபார்முலா என்னது? 22/7 into radius வந்து 14 plus d ஓட வேல்யூ என்னது? 28. So 7 வந்து 2 times cancel ஆகும். So இங்க 22 into 2 வந்து 44 plus 28. So which is equal to 72. So option 3 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? So 8th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து 72 அப்படின்றது கரெக்ட். Next one.
A started a business with the investment of rupees 18,000. After 3 months, B joined the business with the investment of 14,000. After 3 more months, A withdrew 3,000 from the business while B added 1,000. Find the ratio of the profit sharing of A and B at the end of the year. So profit sharing தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே ஈவன் வித்ட்ரா பண்ணி ஆட் பண்ணுறது கூட 1,000 3,000 இருக்கிறதுனால ஜீரோஸ் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டு ஏ அண்ட் பின்னு 2 பர்சன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 18. After 3 months, B joined with the investment of 14,000. After 3 more months, A withdraw. அப்போ இந்த 18 வந்து A 6 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. After 3 more monthsக்கு அப்புறமா A withdraw 3,000 அப்படின்னா remaining 15 இருந்திருக்கும் from the business while B added 1,000. ஓகேவா? அப்போ B வந்து இந்த 14 3 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறாங்கன்னா 15 இருக்கும் at the end of the year. ஸோ 6 months அப்படின்னா ரிமைனிங் 6 months. ஸோ B வந்து ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறமா தான் ஜாயினே பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து 9 months-ஆக இருக்கும். ஸோ அதில் இங்கே 3 போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 6 மட்டும் இங்கே வரும். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 2 times, இங்கேயும் 2 times, இங்கேயும் 2 times வரும். ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா 18 into 2 வந்து 36 அண்ட் இங்கே 15 into 2 30. ஸோ 66 அண்ட் இங்கே 14 இருக்குது ப்ளஸ் 30. 15 into 2 30 தானே? ஸோ 30 ப்ளஸ் 14 வந்து 44. ஸோ ரேஷியோ என்ன வருது? 3:2. நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் தி profit share of A and B at the end of the year. So 3:2 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து homework. The average weight of a company of n plus 8 employee is 94 kg. If the weight of the manager whose weight is 140 kg is excluded, then average weight of the employee decreased by 1 kg. Then find the total number of employees in the company before excluded manager. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுடைய SBI Clerk ப்ரிப்பரேஷனுக்கும் சரி RBI அசிஸ்டண்ட்கான ப்ரிப்பரேஷனுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். We will meet in next class. Thank you.